வணக்கம் நண்பர்களே, தராசு மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றோம். அரசியல் விமர்சகர் நிலாந்தீன் எங்களோடு இருக்கின்றார். இன்று பல முக்கியமான பல தகவல்களை நாம் வெளிக்கொண்டு வர இருக்கின்றோம். நிலாந்தீன் அவர்களே வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நேர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையில் தற்பொழுது ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒன்று, இந்த பொருளாதார பிரச்சனை, விலைகள், பொருட்களின் விலைகளுடைய அதிகரிப்பு. அதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச செய்த அதே தவறைத்தான் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவும் செய்து வருகின்றார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மக்கள் அவ்வாறு பேசுகின்றார்கள். உண்மையில் அது என்ன தவறு மிஸ்டர் நிலாந்தி? உண்மைதான். அதாவது இந்த அரிசி விடயத்தில் அனுர ஒரு பிழையான முடிவை எடுத்துள்ளது என்றுதான் நாங்களும் சொல்லுவோம். தொடர்ந்து அரிசி பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதாவது பொருட்களுக்கான விலை கட்டுப்பாடுகள் தவறானது, பயனற்றவை என்பதை கோட்டையர் ஆட்சியில் அவர் படிக்கவில்லை உண்மையிலே. ஆனால் அந்த ஆட்சி கவிழ்ந்த பிற்பாடு அதை உணர்ந்து கொண்டார். அது தவறுதான். ஒரு பொருளுக்கான எந்த விலையும் அரச அதிகாரத்தால் அல்லது இரும்பு கரங்கொண்டு தீர்மானிக்க முடியாது. விற்பனை சந்தை ஒன்றினால் மட்டுமே விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள், சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் இடையே மிகவும் சரியான சமநிலையை ஏற்படுத்த முடியும். இந்த சமநிலையே விலையை தீர்மானிக்க வேண்டும். கோட்டையர் கூட அரிசி ஆலைகள் மற்றும் அரிசி கடைகளில் தனது இராணுவ உளவு அதிகாரிகளை சிவில் உடையில் அனுப்பி சோதனைகள் பண்ணி பார்த்தார். ஆனால் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லையே, விநியோகத்தை அவர் உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே இந்த விடயத்தான் இப்போது அனுரை அவர்கள் கடைபிடித்திருக்கின்ற இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அரிசி மாஃபியாக்கள் நிறைய இருக்கின்றார். அரிசி மாஃபியாக்கள், அதாவது இந்த வியாபார சமூகம் என்று சொல்லுகின்ற இந்த மாஃபியா கூட்டம் இந்த ஆட்சிக்கு விரோதமாக செயற்பட பார்க்கின்றார்கள். மாஃபியாக்கள் என்கின்ற போது சகல வர்த்தகத்திலும் இருக்கின்ற பெரும்பான்மை சக்தி கொண்ட மாஃபியாக்கள், அது அவர்களாக அந்த வர்த்தக சமூகம் என்று சொல்ல முடியும். நாங்கள் எங்களோட பாசை சொல்ல போனா நாங்கள் மாஃபியாக்கள் என்று சொல்லுவோம். அந்த மாஃபியாக்களின் ஒரு தலைவர் தான் டட்லி சிறிசேன. இவர் யாரு? முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் சகோதரர். அவரு அரளிய கம்பெனி புலனறுவையில் மிகவும் அதாவது புலனறுவை உற்பத்தி ஆகின்ற சகல அரசுகளுக்கு அவர் தான் இந்த மாஃபியா தலைவர். அவர் தற்போது நிலைமைகள் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டு நாட்டை விட்டு மாறிவிட்டார். ஆனாலும் இங்கு சில மாஃபியா கூட்டங்கள் செய்கின்றார்கள், நடக்குது. எனவே அந்த தவறைத்தான் இப்ப அனுரை அவர்கள் செய்திருக்கின்றார். எனவே அதாவது அரசு அதிகாரம் கொண்டு இந்த விலைகளை தீர்மானிக்க முடியாது என்பதுதான் இங்க வருத்தத்துக்கான கேள்வியாக வருகின்றது. கோட்டாபாய ராஜபக்ஷ எனக்கு தெரியும், அவர் 3ஆம் குறுக்கு தெரு அல்லது கொழும்பில் உள்ள ஒரு முக்கியமான அரிசி கடைக்கு சென்று அங்கே அவர் இருந்து அந்த அரிசி விற்பனை எல்லாம் செய்து இந்த அரிசி விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு பிறகு யாருமே அதை பற்றி கேட்கவில்லை. அந்த காலம் மாதிரியா இந்த காலமும் இருக்கிறது? ஓரளவு சரிதான். அது அந்த காலம் போன்றுதான். கிட்டத்தட்ட இவரும் தனது அதிகாரிகளை எவ்வளவு அரிசி போகுது, ஆலை ஸ்டோக் எல்லாம் பாக்குறாரு. மாஃபியாக்கள் இங்கே வச்சுதான் அவர்கள் குறுக்கு வழியில குறுக்கு வழியில செய்வார்கள். எனவே இப்ப ஹம்பாந்தோலை பாருங்க, 2 லட்சம் 20 லட்சம் எவ்வளவு அரிசி பிடிப்பட்டு இருக்குது ஒளிச்சு வச்சு சந்தையில் பிளாக்ல. அப்ப இது அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று பல வகையான நகர்வுகள் நடைபெற்று வருகின்றது. அதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். முதலாவது கண்டம் கண்டதுதான் அருகம்ப குண்டு புரளி. இப்படி ஏகப்பட்ட கண்டங்களை அனுரை கடக்க வேண்டும். இது அரிசி என்பது ஒரு 2வது கண்டம். இந்த கண்டம் கொஞ்சம் இங்க இருக்கும், ஒரு 2-3 வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஏனெனில் அதிகாரிகளை போட்டு அவர்களது விஜிலன்ஸ் கமிட்டி மாதிரி போட்டு சாத்தியம் இல்லை. ஓரளவு அவருடன் பேசி ஓரளவு தீர்மானிக்காம சந்தையில் ஏற்ற மாதிரி விலையை தீர்மானிக்கும் ஒழியை இவங்க தீர்மானிச்ச மாதிரி செய்ய முடியாது. ஏனெனில் இதுக்கு பின்னார் வரையில் நாங்க சொல்ல போகின்றோம், மிக அதிகமான அரிசி தட்டுப்பாடு வரப்போகின்றது பின்னே இந்த மாதம் கடந்து. ஆனால் இப்ப அரிசியை இறக்குமதி செய்தால் இங்குள்ள பதுக்கல்காரர்களுக்கு அடி விழும் தானே. அப்ப ஆகவே அரிசி இறக்குமதி செய்ய போவதாக அனுரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். இறக்குமதி செய்தாலும் அவர்கள் தீர்மானிக்கின்ற விலை கண்டு வருகின்ற போது மாஃபியாக்களுக்கும் அது லாபமா தான் பார்க்கப்படும். இப்ப இறக்குமதி வரி ஒரு பக்கம் இருந்தாலும் இறக்குமதி காஸ்ட், இந்த டொக்கியார்ட் சார்ஜ், ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் இருக்கின்ற போது அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமே ஒழிய அது ஒரு தீர்வாக அமையாது. இறக்குமதி ஒரு டெம்பரரி தட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். ஆனால் அடுத்த கட்டம் நாங்கள் எங்கட உள்நாட்டுக்குள்ளாம் பார்க்கணும். இவங்க தேர்தல் மேடையெல்லாம் சொல்லது என்ன, உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் கொண்டு வர போகின்றோம் என்று. அதுக்கான எந்த ஒரு முன்னகரும் செய்யப்படுது. அது நானும் என்னுடன் ஒரு அனுர சட்டத்தரணி ஒருவர், அவரு அனுரை விட ரணில்ல வாலு அதுக்கு மேலே
மனிதர் உழந்துகள்ல இது அந்த அந்த ஆதரவு அல்ல. அதையும் தாண்டி இப்ப நானும் அவரும் மிச்சம் மிதா மோதிக்கும் அன்று ஒரு முஸ்லீம் லாயர் உண்டு. அவர் எனக்கிட்ட பெரிய சண்டைக்கெல்லாம் வந்து அவர் ரணில் தோத்தன்னு சொல்லி 3 நாளா சாப்பிடல பாவி. இந்த நாங்கடையா யோ இந்த மாதிரி ஒண்ணு நான் வந்து காணலையா, ஒன்ன மாதிரி வந்து நான் பார்க்கவே இல்லை. அப்படி சில கேஸ்கள் இருக்குது. எனக்கு அடுத்த என்ன அனுர வந்துட்டாரு, என்ன வடகிழக்குல பொழிக்குதா, தங்கம் விளையுதா, வெளி விளையுதாண்டா. இப்ப தேங்காய் தட்டுப்பாடுண்டா அனுர வந்து உங்களுக்கு தென்னை மரம் நாடி தர முடியுமா? அடையப்பா உள்ள தென்னை மரம் தான் உங்களுக்கு காய்க்கணும். அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்ற பிறகு வந்து ஃபுல்லா ஸ்டாக் பண்றாங்க. தேங்காய் ஒயில் ஏறிட்டு, விலை ஏறிட்டு. அப்ப இந்த அரசுக்கு எந்தெந்த பக்கத்தால நெருக்கடி கொடுக்கலாம், எந்தெந்த பக்கத்தால டோர்ச்சர் கொடுக்கலாம் தான் இந்த தோற்றவர்களின் எண்ணங்களா இருக்கு, இந்த தோற்று போன இரும்பு துண்டுகள். எனவே நாங்க யாருக்கு ஆதரவு இல்லை, நடக்கிற நில அரிசி தட்டுப்பாடு என்பது அதுவும் ஒரு இயற்கையாக வந்ததுதான். இங்க கூடுதலாக ஒரு வெள்ளம் வந்திருக்கு. இங்க அத வெள்ளம் அடுத்த வெள்ளம் வந்து வரப்போகுது. வடகிழக்கெல்லாம் கூடுதலாக வரப்பாக அந்த ஃப்ளோட்டிங் எல்லாம் வந்தால் நிறைய ஏகப்பட்ட நெல் வயலுக்கு எல்லாம் தாண்டு இருக்குது. ஏன்னா இந்த வார பிந்தி நாங்க அந்த விடையை சொல்ல போகின்றோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னவெனில் மிஸ்டர் நிலாம்தீன், இப்ப அவசரமாக எல்லா விஷயங்களையும் சாதிக்க சொல்லி மக்கள் நெருக்கடி கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பிபி தரப்பினரால் தெரிவிக்கப்படுகிறது. அவசரமாக இதை சாதிக்க முடியுமா? அதுதானே எடுத்தவுடன் இவங்க வந்து கிளேச்சி அமைத்திக்கிட்டு வண்டி ஓடையில அதுக்கு அதாவது முதலாவது ஒரு விடயம் என்னென்றால், நாங்க பல நேர்காணல் உங்களுடைய ஊடகத்துக்கு வந்து சொல்லியிருக்கின்றேன். ஒபிசஸ் அவங்க வந்து கோஆபரேட் பண்றாங்கல்ல, அவங்க உழைச்சவங்க. இப்ப உழைச்சவங்க என்றால் இப்படி அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனம் உண்டு. நாங்க இப்ப உதாரணமா நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆபீசர், எங்களுக்கு சொந்தமான வாகனம் கொண்டு ஒரு ரிப்பேருக்கு ஒரு கராஜில அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கராஜுக்கு போட்டோம் என்றால் அதுல உண்மையான செலவு ஒரு 4 லட்சம் வருதுன்னு வச்சுக்கொள்வோமா, அந்த செக்ரட்டரி அவர் எங்க எல்லாரும் சேர்ந்து 14 லட்சம் போட்டுருவாங்க. இது சர்வ சாதாரணமா எல்லா ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து கச்சேரி மட்டங்கள் எல்லா மினிஸ்ட்ரிலையும் நடக்கிற கூத்து. இந்த கலவை எல்லாம் திண்டவன் விடுவானா சும்புலா? இப்ப அவனுக்கு ஒரு உழைப்பே இல்லை, உழைப்பங்கப்பட்டது கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த வெஹிக்கிள் டிவிஷன்ல உதாரணத்துக்கு எரிபொருள் பாஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30-40 லிட்டர் அடிக்கலாம் என்றால் அவனுக்கு அந்த டிரைவருக்கு ஒரு கணக்கு தெரியும். கிளம்பி சிட்டுக்குள்ள நாம ஒரு 20 லிட்டருக்கு ஓடுவோம்னு சொன்னால் அவன் எங்கேயாலும் போயிட்டு அந்த 40 அடிச்சு கொடுத்துட்டு அவன் ஒரு 15 லிட்டர் காசு வாங்கிடுவான். இப்ப இந்த ஊழல் வந்து அனுர வந்து ரோட்ல வந்து மேஞ்சியா பிடிக்கலும். இந்த ஒரு கட்டமைப்பை உடைச்சு கொண்டு வரணும். என்றால் சாதாரண பியோடு வந்து இந்த முதலாம் தர இந்த சூப்பரா எஸ்எல்ஏஸ் அவர்களிருந்து அந்த களவு இருக்குது, ஊழல் இருந்தால் என்னென்ன இதை முறியடிக்கிறது? இதை முறியடிக்க நான் நினைக்க 5 ஆண்டும் காணாது. என்றால் எல்லோரும் நொந்து போயிருக்கிறார் இந்த உழைப்பாளிகள், இந்த உழைப்பின் வர்க்கங்கள். அதாவது இந்த எஸ்எல்ஏஸ்ல முதலாம் தர சூப்பரா சைஸ் இந்த கிரேட் 1 சேல்ஸ்காரர்கள் கூட இந்த மாதிரி தான் பங்கு போகுது. அது நீதி அமைச்சா இருக்கட்டும், பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லா அமைச்சும் பட்டங்களை இந்த ஊழல் பங்கு பிரிக்கப்படும். இப்ப அவருக்கு ஒரு வெஹிக்கிளை கொண்டு போனா வவுச்சர் போடப்படும் 14 லட்சத்துக்கு, உண்மையிலே 4 லட்சம் தான் போயிருக்கு. அந்த பங்கு போன 4 பேர் பங்க பிரிப்பாங்க. அப்ப ஒரு சாப்பாடு பாசல பிரிச்சு பங்குற மாதிரி தான் பங்கெடுக்கிறாங்க. இந்த பங்கை எல்லாம் முறியடிக்கிறேன்னா அது நீண்ட காலம் எடுக்கும். ஏறின உடன் எடுக்கல. ஏன்னா ஒருத்தரும் கோஆபரேட் பண்றாங்கல்ல, எஸ்எல்எஸ் அதிகாரி எல்லாம் ரொம்ப எரிச்சல் இருக்கிற என்னங்கடா இது பொழைக்க விடுறாங்க. எனவே இந்த கேட்ட கேள்விக்கு சொல்ல போனால் மக்கள் எதிர்பார்ப்பது போன்று அவர் ஒரு சாதாரண பிசி மாதிரி இவங்களை எல்லாம் பிடிக்கலாது. குறிப்பான வெவ்வேறு சட்டங்கள்லாம் மாற்றி கொண்டு வராங்க, சில தீர்மானம் எடுக்கிறாங்க. நாங்க அதைத்தான் சொல்றோமே, இந்த ஆட்சியை நாங்கள் எங்களுக்கான தேனிலவு முறிஞ்சு போச்சு, வரணும் ஆசைப்பாட்டம் வந்திருக்குது. இப்ப அவங்களோட தவறையெல்லாம் சொல்லி ஒரு 6 மாசம் ஒரு வருடம் நாங்க பீரியட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நாங்களே விமர்சிக்க, அதுவரை மக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இதுல ஏன்னா அரிசி தட்டுப்பாடு இருக்குது, தேங்காய் தட்டுப்பாடு இருக்குது, ஒயில் தட்டுப்பாடு வருகுது, அப்புறம் உப்பு தட்டுப்பாடு வரப்போகுது. இதெல்லாம் தானாக ஏற்படுத்திக் கொள்ளப்படுவது. மக்கள் நாங்கள் கொஞ்சம் அசைந்து கொடுக்க வேண்டி இருக்குது. அதை பிற்பாடு நாங்களே ஒரு அறக்கலைக்கான ஒரு அறிவிப்பை நாங்களே கொடுக்கலாம். இப்ப ரணில் விக்ரமசிங்க காலத்திலேயோ அல்லது அதற்கு முதலோ இப்படி அரிசி தட்டுப்பாடு என்ற விஷயம், தேங்காய் தட்டுப்பாடு என்ற விஷயம் மார்கழி மாதத்தில் நாங்கள் கேள்விப்படவில்லை. ஆகவே இது ஒரு புதிதாக உருவாகி இருக்கிறதா? அதாவது நாங்கள் ஒரு பிந்திய ஒரு தகவலில் பார்த்தோம். தேங்காய் வெளிநாடுகளுக்கு மாஃபியாக்கள் தானே. இப்ப தேங்காய் உண்டு ஸ்ரீலங்காவுக்குள்ள அப்போது இந்த தட்டுப்பாட்டுக்கு முன்னாடி 80 ரூபாய் 100 ரூபாய் போயிடுச்சு. இப்ப 200 ரூபாய் இங்க போகும் என்றால் அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்ற போறாங்க. அப்ப ஏற்றுமதி ஆகும் என்று சொன்னால் அவங்க டாலர்ல காசு லாபம் தானே. அப்ப தேங்காய் எல்லாம் பதுக்கி ஆகணும்.
தேங்காயை பதுக்கணும். அவ பதுக்கப்பட்டிருக்கு, நிறைய பதுக்கப்பட்டிருக்கு. அவன் தோட்டத்துல போட்டு பதுக்கி வச்சிருப்பான். அதை இவங்க பிடிக்கலுமா, நாங்க நாளைக்கு தான் விற்க போகுமா. எல்லா இடங்களும் அவங்களோட அந்த ஒபிஷர் எல்லாம் அனுப்ப முடியாது, அதுக்குரிய சட்டமும் இல்ல. அவன தென்னந்தோட்டத்துல போயிட்டு நான் இப்பான் தேங்காய் உரிச்சிக்கிறேன், ஆஞ்சிருக்கிறேன், இப்பான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி விற்க போறேன்னா ஒன்னும் பண்ணல. அது நான் எங்கிட்ட ப்ரொசீஜர் இருக்குது, 3 நாள் ஆகும், வேலைக்கு ஆள் வேணும். அப்ப ஒவ்வொரு குருநாகலாம் தோட்டங்கள் கூட. அப்ப குருநாகல மாவட்டம் முழுவதும் எங்கட ஆபீசரை கொண்டு போய் செக் பண்ண முடியுமா? எனவே அது மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா சரி, அரசாங்கம் தெளிவுபடுத்தணும். முதலாவது அந்த ஊடக மீட்டிங்ல ஊடக அமைச்சர் மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தணும். ஆனா மக்கள் இன்னும் ஆர்ப்பாட்டம் மட்டுக்கு போகல. இதோட இயற்கையாக செய்யப்பட மக்களுக்கு விளங்குது. ஓரளவு மக்களும் புரிஞ்சு கொள்ளும் தன்மை இருப்பதால் இந்த இந்த மாதிரி இந்த சதி வேலைகளை, இந்த மாஃபியா வேலைகளையும் மக்கள் ஓரளவு புரிஞ்சு கொள்ளான்னு நான் பார்க்கின்றேன். நீங்கள் சொல்வது சரிதான், உண்மைதான். இங்க தமிழ் கடைகள்ல உங்களுக்கும் தெரியும், நீங்கள் பிரிட்டன்ல இருக்கிற நேரம் நீங்கள் அதை கண்டிருப்பீர்கள். இப்ப கனடாவோ ஐரோப்பிய நாடுகளோ அல்லது பிரிட்டனோ எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இப்ப தமிழ் கடைகள்ல இலங்கையின் பொருட்கள் தான் இங்க வர. இலங்கை மீன், இலங்கை தேங்காய், இலங்கை, நீங்க சொல்வது சரி. இப்ப ஏற்றுமதி விடயங்கள் ஆரம்பித்ததன் பிறகுதான் இந்த நெருக்கடி நிலைமை உருவாகி இருக்கிறது இல்லையா? நிச்சயமா ஏற்றுமதிக்குரிய இப்ப பாருங்க வேப்பலை, இப்ப நிறைய வேப்ப மரங்கள்ல வேப்பலை இல்லை, எல்லாம் லண்டனுக்கு ஏற்றியாச்சு. 20 கிலோ போகல வேப்பலை கொண்டு போகலாம், மாயில கொண்டு போகலாம். அப்ப இப்படி எல்லாம் கொண்டு போறதால இங்க மாமரத்துல மாங்காய் சரியா காய்க்குது இல்ல, இலையெல்லாம் வேட்டையாடினாங்கண்டா அங்க இலை சரியா லண்டன்ல விலை போகுது. கறிவேப்பிலை, வேப்பிலை கோயில்களுக்கு, கோயில் காலங்களுக்கு இதெல்லாம் ஏத்துறதால இந்த மன்னார் பகுதியெல்லாம் வேப்பிலைக்கு தட்டுப்பாடு இருக்குதான். எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லார், பாருங்களேன் அம்பாறை கிழக்கு மாகாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். மத்த அந்த எல்லாரும் அல்ல, இப்ப லண்டனுக்கு வருகின்றவங்க போகக்குள்ள ஒரு 30 கிலோ கொண்டு போகலாம். இல்ல வேப்பமில, கறிவேப்பிலை, முருங்கையில எல்லாம் இங்க கண்டெய்னர்ல வருது. அது வேற, அது கண்டெய்னர்ல ஆர்டர் பண்ணி வருகிறது. நான் சொல்லுவேன், இந்த கையில வர பேசஞ்சர் தண்ட பேக்கில் நல்லா பேக் பண்ணி ஒரு 20 கிலோ கொண்டு போறாங்க. அப்ப அது அங்க ஒரு விலைக்கு விற்கப்படுது. எனவே அவங்க போகக்குள்ள தேங்காயும் அவங்க பேக்கேஜில் போட்டு கொண்டு போகலாம். எனவே இந்த ஏற்றுமதி என்று வருகின்ற போது ஏற்றுமதிக்கான பரிமாணம் அங்கு அதிகரிப்பதால் இங்கு எங்களுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கின்றது. இப்ப இந்தியாவில அந்த தட்டுப்பாடே கிடையாது. வேண்டிய அளவுக்கு மாதுளம்பழம் ஒன்று 40 ரூபாய் முடியும் இந்தியாவில. சென்னையில 30 ரூபாய் 20 ரூபாய் முடியுது. இங்க எங்களுக்கு 500 ரூபாய் 800 ரூபாய் போகுது என்றால் அங்கிருந்து ஒரு 10க்கு மேல கொண்டு வர முடியாது. எனவே இந்த ஏற்றுமதிக்கான இந்த ஆபரேஷன் கூட இருப்பதால் அதற்கான தட்டுப்பாடு வருவதற்கான மிக இன்னும் வாய்ப்பு இருக்கு. இலங்கையில் தற்பொழுது இந்த அரிசி தட்டுப்பாடு ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இந்த அரிசி தட்டுப்பாடு கோட்டாபய ஆட்சியிலும் உருவானது தானே. இந்த நிலைமை தொடர்ச்சியாக நீடிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மைதான், கோட்டாவின் ஆட்சியில் அரிசி தட்டுப்பாடு தான் முதலாக உருவாக்கம் பெற்றது. இப்போது அரிசி தட்டுப்பாடும் உள்ளது, விலையும் அதிகரித்துள்ளது. அரிசி தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளார்கள். மேலும் அரிசி தட்டுப்பாடு உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது. காரணம், கடந்த மாதம் ஏற்பட்ட தாளமுக்க மழையினால் இந்த ஃப்ளட்ஸ் அண்ட் ஹெவி மழையினால் இலங்கையில் 4 லட்சம் ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குது, இன்க்ளூடிங் பெடிஃபீல்ட்ஸ். அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல 2.5 லட்சம் ஏக்கர்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குது. 75% அந்த பெடி லைன் டிஸ்ட்ராய்ட். வவுனியாவில் 29,930 ஏக்கர்ஸ், மன்னாரில் 23,247 ஏக்கர், ட்ரிங்கமலையில் 20,860 ஏக்கர், எல்லாமே இந்த வயல்காணி பெடிலேன்னு சொல்லுவோம். நுவரலியாவில் மெனி வெஜிடபிள், இந்த உருளைக்கிழங்கு, இந்த கேரட் ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டது. அதனால் உணவுப் பொருட்கள், அரிசி, தேங்காய் உட்பட எல்லா பொருட்களையும் விலை அதிகரித்துள்ளது. இன்னும் தட்டுப்பாடு நிலவும். அதுக்கான காரணம் ஏற்கனவே வந்த இந்த ஹெவி ரெயின் ஃப்ளட்ஸ் தான். இந்த வாரமும் நாங்கள் இந்த நேர்காணல் கொடுக்கின்றோம். இன்று இந்த வாரம் மீண்டும் ஒரு தாளமுக்க மூடாக ஒரு பெரும் வெள்ளம் வர இருக்கின்றது. டிசம்பர் வெள்ளம் இன்னும் வடகிழக்கில் வரவே இல்லை. அப்ப இந்த விவசாய காணிகள் கொண்ட நிலங்களில் ஏராளமான, கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டம் கிழக்கு மாகாணம் நெல் உற்பத்தியில் முன்னிலை. இப்ப இப்படியான வெள்ளம் இப்படி அழுத்திருப்பதால் ஏராளமான ஏக்கர் நீரில் மூழ்கி உள்ளதால் அரிசி தட்டுப்பாடு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அரிசி மாஃபியாக்கள் தலைவி தாடுகின்ற போது அரிசி தட்டுப்பாடு ஒரு பெரும் பிரச்சனையாக நாட்டில் விஸ்வரூபம் எடுக்கவும் அரசுக்கு எதிரான ஒரு சக்தியா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருந்தார், ஒரு கொள்முதல் விலை, விற்பனை விலை, இந்த 2 விலையையும் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்ல, அதிகாரிகளை கூப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார்.
ஆனால் இந்த அரிசி மாஃபியாக்களை விடுத்து இப்ப ஜனாதிபதியினுடைய அந்த பவர் அதன் மூலமாக இந்த விடயங்களை தீர்க்க முடியாதா? நிச்சயமாக தீர்க்க முடியும். நாங்க ஏற்கனவே சொன்னது போன்று இது சந்தை, இது சந்தை விடயத்தை இந்த விற்பனையும் சந்தையும் சேர்ந்து செய்வதை இது அதிகாரம் கொண்டு அடக்க முடியாது, நிச்சயமா முடியாது. ஒரு பொருளுக்கான எந்த விலையும் அரசு அதிகாரத்தினால் அது அல்லது இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியாது. அது விற்பனை சந்தை உண்டால் மட்டுமே அது விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இடையே மிகவும் சரியான சமநிலை ஏற்படுத்த முடியும். அதை விட்டுட்டு ஆபீசர்ஸ் மாற போட்டு சாத்தியம் இல்லை. இந்த அரிசி பிரச்சனை தொடரும். சந்தை பிரச்சனையாக இல்லாத விடத்து மீண்டும் மீண்டும் அதிகாரிகள் கொண்ட ஒரு இருக்கும் தன்மை காணப்பட்டால் இந்த அரிசி பிரச்சனை தொடரும், மாஃபியாக்களின் கை நீளும். எனவே இந்த அரிசி பிரச்சனை தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அது அதிகமாக இருக்கின்றது. இலங்கையில் மருந்து தட்டுப்பாடு, உப்பு தட்டுப்பாடு உள்ளதாக சொல்லப்படுகின்றதே. இது ஏற்கனவே இந்த மருந்து பிரச்சனையில கெஹலிய ரம்புக்வெல உள்ளே இருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் தொடர்ச்சியாக தட்டுப்பாடாகவே இருக்கிறதா? மக்கள் என்ன செய்கின்றார்கள்? உண்மைதான். மருந்து தட்டுப்பாடு என்பது 130 மருந்துகளுக்கு வந்துள்ளது. 85 மருந்து வகைகள் ஹாஸ்பிட்டல் மட்டத்தில் நிலவுகின்றது. அதற்கான முழு காரணம் ரணில் அரசு நீங்க சொன்னது போன்று தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்த ஊழலில் மாட்டியுள்ள கெஹலிய ரம்புக்வெல்ல. இந்த ஊழலால் நாடு முழுவதும் பல வகையான மருந்துகள் நீக்க வேண்டும், அதாவது அங்கிருந்து ரிமூவ் பண்ணப்பட வேண்டிய மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய மருந்து என்பதால் பல வகையான மருந்து டெல்லியில தான் இவங்க போயிருந்தாங்க. இந்தியாவில இருந்து இறக்குமதி தரம் குறைந்த சீன மற்றும் இந்திய மருந்துகள். சீனாவுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குவாலிட்டி எல்லாம் மருந்து இருக்கு பேருக்கு. இப்ப எங்களுக்கு இந்த அடிச்சாங்க இந்த வெறும் பச்சை தண்ணின்னு சொல்லி இந்த கொரோனா டைம்ல அதுல ஒன்றுமே கிடையாது. அது போன்று எனவே நாடு முழுவதும் பல வகையான மருந்துகளை அரசாங்கம் நீக்க வேண்டிய பாரிய பொறுப்பு ஏற்பட்டுள்ளது. விரைவில் இந்தியாவில் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் நல்ல வகையான மருந்துகளை இறக்குமதி செய்ய உள்ளார்கள். அது வரும் வரைக்கும் இந்த தட்டுப்பாடு நீங்காதுன்னு தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே உப்பு, மருந்து, அரிசி தட்டுப்பாடு நாட்டில் பெரிதாகத்தான் இருக்கின்றது, நிலவி வருகின்றது. இந்த பொருளாதார பிரச்சனையை மக்கள் எவ்வாறு சுமக்கின்றார்கள்? மக்கள் உண்மையிலே இப்ப கோட்டையர் காலத்தில் இருந்தது போன்றுதான் ஓரளவு. இப்ப ரணில் எல்லோரோட பேச்சுவார்த்தை ரணில் வந்து தீர்த்தாரண்டு. ரணில் வந்து அங்க தீர்ப்பதற்கான அவரை பக்கெட்டால போட்ட மணில இவர் வந்த நேரம் இந்தியா நினைக்கிற ஒரு $4 பில்லியன் உடனே இறக்கிச்சாரு. அது இந்த சிலிண்டருக்கும் இந்த கேஸ், இந்த சிலிண்டர் கேஸுக்கும் பெரிய பொருளுக்கு இந்தியா தான் காப்பாத்திச்சாரு. இப்ப இந்தியாவும் பேச்சுவார்த்தையை கூப்பிடுறாங்க, அதான் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ண போறாங்க. இப்ப ஒருவர் கேட்டிருந்தார், என்னது இந்தியா உங்களுக்கு அந்த மானிய போட்டு 100 பில்லியன் இந்தியா கொடுக்க போகுது. இந்தியா அவர் அழைக்கிறது ஒன்று மாதிரி சும்மா செங்கம்மல வர கொடுக்கல, எல்லா பிரச்சனையும் தீர்த்து நாங்க தரப்போறோம் கொடுக்க போறோம்னு பேச போறாங்க. அடுத்த வாரம் எங்களுக்கு நிறைய தாவல் இருக்கு, இந்தியாவில் என்ன நடக்க போகுது. எனவே இந்தியா ஒருபோதும் இலங்கை அரசை அவன் ஒதுக்கவில்லை, எதுக்குற மாதிரி இல்ல. அதை பார்க்கலாம், அவங்க நிறைய கொடுக்க போறாங்க. அது மக்களுக்கு கஷ்டம், மக்களுக்கு அன்றாட உணவு கஷ்டம். அரிசி விலை ஏறி இருக்குது. தேங்காய் இலங்கட வரலாற்றிலே தேங்காய் ஒரு வரலாறு என்றால் தேங்காய் ஒரு வரலாறு படைக்குது. அப்ப கிட்டத்தட்ட 240 ரூபாய்க்கும் இங்க தேங்காய் தட்டுப்பாடா இருக்குது. அதுக்கு வந்துட்டு நேற்று வந்து 500 இவங்களுக்கு நேற்றுக்கு நாளைக்கு தென்னை மரம் நாட்டி தேங்காய் கொடுக்க முடியுமா? நாட்டுக்குள்ள உள்ள நிலையும் பொதுமக்களும் ஒத்துழைக்கும். எங்கெங்கெல்லாம் தேங்காய் பதுக்கலையும் காட்டி கொடுக்கணும் இல்லை. எல்லாத்தையுமே போலீஸும் அரசும் வந்து பார்த்துக் கொள்ள முடியாது. அந்தந்த ஏரியா நடக்கிற ஊழல்களை மக்களும் சொல்ல வேண்டும் இல்லையா? இப்ப மக்கள் கையிலே ஆட்சி, இது மக்கள் ஆட்சி, மக்கள் கையில ஆட்சி இருக்குது. மக்கள் எல்லாவற்றையும் சொல்லலாம். அதுக்குரிய போன் நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஜனாதிபதி செலுத்து கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும். அவர் ராணுவத்தில நம்மள அவர் ஆபீசரமா தான் கொடுக்கப்படும். அந்த ராணுவம் எல்லாம் அரசுக்கு பெருசா ஒத்துழைப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். எனவே ராணுவத்தை அவங்க கூப்பிடுவாங்க. ராணுவம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இந்த ராணுவத்தினர் இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கல பெருசாக. அவங்க வாக்களிச்சுக்கிறாங்க. கீழ்மட்டங்கள், பெரிய மட்டங்கள், 1ஆம் 2ஆம் 3ஆம் தர அந்த லெவல் மட்டங்கள் அரசுக்கு இன்னும் ஒரு பூரண ஒத்துழைப்பு கொடுக்கல. என்னால் அதுக்கான காரணம் நாங்கள் பிந்தி வரணுகளை சொல்லுவோம். எனவே எல்லாவற்றையும் அரசு பார்த்துக் கொள்ள முடியாது. ஒரு ஆட்சியின் பக்கமாக மக்களும் முடிந்தவரை தங்களது உதவிகளையும் உதவி என்பது என்ன, நான் பணம் போடுறல, எங்க எல்லாம் தேங்காய் அரிசி பதுக்கல் கேள்விப்பட்டமோ நான் அந்த மாதிரி ஒரு விடயத்தை அப்போதே காட்டி கொடுத்துக்கிறேன். இந்த சுனாமி டைம்ல ஒரு ஸ்டோர் போட்டு ஒழிச்சு வச்சிருந்தாங்க. நான் அதுக்கு வேலை பார்த்தேன். அப்படி எல்லாம் பண்ணணும் எல்லாரும். சுனாமி டைம்ல வச்சுக்கிட்டு பித்திய ஒரு இடத்துல ஒரு பித்திய இருந்து கபடாவுன போட்டு வச்சுக்கிட்டு ராத்திரி ஆனா சாமான் அள்ளிட்டு போறது டிராக்டர்ல. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? நம்முடைய வேலையை காட்டணும். அப்படி எல்லாம் காட்டிருக்கிறோம். எனவே மக்களும் இந்த மாதிரி டைம்ல ஒத்துழைப்பு பண்ண முடியும். எங்கெல்லாம் ராத்திரி 12 மணி ஆளால் அரிசி ஆலைகள் இருந்து அரிசிகள் வெவ்வேறு வீட்டுகளுக்கு ஸ்டோருக்கு போகும். அது அந்த மாஃபியாக்கிற லிங்க் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். இந்த மாஃபியாட ஏஜென்ட்கள் இங்க இருக்கும்.
எல்லா ஊர்லயும் இருக்கும். இந்த இந்த அரச கொண்டு பதுக்கன்னா கடை விட்டு வேற இடத்துல 12 மணி தாண்டி பதுக்கப்படும். அப்ப அதையெல்லாம் அரசாங்கம் போலீஸும் பார்த்து கொண்டிருக்கிறல. எங்கட காது கெட்டும். நம்ம வீதிகள்ல போகக்குள்ள நம்மட கால் எட்டினால் நாங்க அதை போட்டு கொடுக்கணும். இது உங்களோட கடமை இல்லையா? எனவே இப்படி எல்லாம் மக்கள் மாறாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வே வரப்போவதில்லை. மக்களும் ஓரளவு இந்த ஆட்சியை விரும்பி எடுத்திருக்கின்றோம். ஓரளவு ஒத்துழைக்க வேண்டும் நான் பார்க்கின்றோம். இப்பொழுது காலாண்டுக்கான பட்ஜெட் ஒன்று, பாதீடு ஒன்று அனுர அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2600 பில்லியன் ருபீஸ் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மதிப்பீட்டு தொகை பொருளாதாரத்துக்கு முன்னேற்றகரமாக இல்லை என்று விமர்சிக்கப்படுகிறது. அந்த விமர்சனம் சரியா? உண்மைதான். அதுவும் ஒரு உண்மை. அதாவது இந்த பட்ஜெட் கூட ஒரு பேச்சு பொருளாதாரம் உள்ளது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. உள்நாட்டு பாதுகாப்புக்காக 65% 6 பில்லியன். உள்நாட்டு பாதுகாப்பு உனக்கு என்னத்துக்கு? இப்ப IMF சொல்லி இருக்குது ஆர்மி எல்லாம் ரெடியூஸ் பண்ண சொல்லி. ஆர்மியை நீங்க கட்டமா குறைச்சு கொண்டு வரணும். ஆர்மிக்கான ராணுவ தளபாடு எதுவும் பாங்க இல்லாது. போலீஸுக்கு மட்டும்தான் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆளணி படை எடுக்கலாம். ஆர்மிக்கு ஆளணி எடுக்க இல்லாது. விரும்புறாக்கள் 55 வயசுக்கு உட்பட்ட ஆக்களை கூட பென்ஷன் வந்தா கொடுத்து போட்டு அனுப்ப சொல்லிருக்கு. இப்ப என்னத்துக்கு உங்களுக்கு 65.6 பில்லியன்? அது ஒரு மோசமான செயற்பாடு. அடுத்த செயல்பாடு சொல்ல போனால் புத்த சாசன அமைச்சுக்கு இப்ப புத்த சாசன அமைச்சு 270.5 மில்லியன். இது எதுக்கு? புத்தருக்கு சாப்பாடு போடுறீங்களா? இது எதுக்கு? அது வாங்கக்கூட அது தொல்லியல் திணைக்களம் 701.5 மில்லியன். அதாவது இந்த புத்த சாசன அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் தொல்லியல் திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் இந்த வடகிழக்குல இந்த புத்த சிலைகள் கொண்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துற பணம். அப்ப ஆக இதெல்லாம் ஒரு உங்களோட நல்ல திட்டம் இல்லையே. இந்த திட்டங்கள் விமர்சிக்கப்பட வேண்டியது. விவசாயம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாருங்க 67.36 பில்லியன். இது ஓரளவு டெவலப்பர் இந்த உள்ளூர் உற்பத்திக்கான ஒரு இதாக நாங்கள் பார்க்கலாம். கடற்தொழில் மீன்பிடிக்கு 7 பில்லியன். மீன்பிடியை ஊக்குவிக்கிறனால் வடகிழக்குலாம் கூடுதலா ஊக்குவிக்கணும். இந்த பணம் எங்க சிங்கள பகுதிக்கா தமிழ் பகுதிக்கான பாராளுமன்றம் நாங்க இதை எடுத்து நாங்க ஒரு கேள்விக்கு சில வேளை யார்ட்டையாவது நாங்க சாணைக்கு என்ன கொடுக்க வந்தாலும் கொடுக்க வரும். இதை மக்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கடல் தொழில் என்றால் மன்னார் இருந்து இங்க பொத்துவில் வரையுமான பகுதிகள் கடல் தொழில என்ன டெவலப் இதை மக்கள் பார்க்கணுமே. இப்ப அவங்க பில்லியன் அலோகேஷன் பண்ணியாச்சு. இதை மக்கள் பார்க்கணும் இல்லையே. செக்ரட்டரி தூக்கி பக்கெட்ல போடுறானா, மினிஸ்டர் தூக்கி போட்டு போடுறாங்களா? அதையெல்லாம் நாங்க பார்க்கணுமே. மக்களும் ஓரளவு பார்த்து அந்தந்த தொகுதி எம்பி கொடுக்கணும் இல்லையே. இது போட்டாச்சு அவங்க கொடுத்து அரிசியும் திண்டாச்சுன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போயிச்சா? ஒருபோதும் மக்கள்ல கடமை முடியக்கூடாது. இப்ப நாங்க இப்ப பகிரங்கமா சில விடயங்களை சொன்னால் நம்முடைய பகுதியில மீன்பிடிக்கா என்ன செய்யறாங்க? யாரும் வந்து பார்த்தாங்களா? என்னவும் பண்ணாங்களா? அலோகேஷன் என்ன பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். என்ன மீன்பிடி அமைச்சரும் விட போற ஆள் இல்லை. அதுவும் லேசிப்பட்ட ஆள் இல்லை. எங்க எல்லாம் ஊழலுக்கு அது உடனே வந்துரும். அது சந்திரசேகர் தூங்க மாட்டார். அவரு வடக்கிலே முகாமிட்டு இருக்காரு இல்லையா? எனவே வடக்கிலே மிக அதிகமான கடத்தொழில் உற்பத்தியை செய்ய வாய்ப்பு இருக்குது. சுகாதாரமான மீடியா அதுக்கு பாருங்க 165.9 கிட்டத்தட்ட 162 பில்லியன். அது உண்மையிலே அது காலாண்டு சென்னா போதாது. மீடியாவுக்கு பெரிய செலவு இல்ல. பெட்ரோல் எரிபொருள் தேத்தானியும் தான். ஹெல்த்ங்கிற போது இந்த குளிச உற்பத்திக்கு இந்த மருந்துக்கு தேவைப்படும். அது ஓரளவு பார்க்கலாம். தோட்ட உட்காட்டம் அமைச்சுக்கு 3.65 பில்லியன். அதே பாருங்க இது இலங்கைக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய துறை தான். அங்க அது நிறைய செய்ய வேண்டியிருக்குது. இந்த நிதி ஓரளவு நாங்கள் மக்கள் திருப்தி அடக்கூடிய வேண்டாலும் இந்த புத்த சாசன அமைச்சுக்கும் தொல்லியல் திணைக்களத்துக்கும் உள்நாட்டு பாதுகாப்பு உங்களுக்கு யாரு இந்த மீண்டும் இந்த ஈஸ்டர் கொண்டு பெற போதா? ஒன்றும் பெற போறல. இப்ப உள்நாட்டு பாதுகாப்பு போர்வையில மிக அதிகமான நிதி கொண்டு ஒதுக்கப்பட்டது. இது ஒரு பேச்சு பொருளா தான் இருக்குது. ஆனா காலப்போக்குல இதெல்லாம் கூடுதலா தான். இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இந்த 3 நிதியும் ஒரு மோசமான நிதியாத்தான் நான் சொல்லுவேன். என்னால் உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு தேவையும் இல்லை. எரிபொருள் மாத்திரம், அடுத்தது இந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் மட்டும் சலரி மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். வேற எதுவுமே தேவையில்லை. ஆயுதம் வாங்க தேவையில்லை. வேற வெஹிக்கிள் வாங்க தேவையில்லை. எதுவுமே உள்நாட்டு உற்பத்திக்கு தேவைப்படாது என்பதை நான் அடித்து சொல்லுவேன். இப்பொழுது எம்பிமார், எதிர்கட்சி எம்பிமார் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், சம்பளம் மட்டும்தான் தங்களுக்கு கிடைக்கிறது, பெட்ரோல் படி கிடைக்கவில்லை, மற்ற படிகள் இன்னும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் அரசு தரப்பு எம்பிக்கள் யாரும் அப்படி குற்றம் சாட்டியதாக தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது எம்பிமார்கள் நெருக்கடியில் இருக்கிறார்களா? உண்மையிலே பஞ்சக்காரன் தான். ஒவ்வொரு எம்பிகளும் உண்மையிலே பஞ்சக்காரன். என்றால் இருந்த காசெல்லாம் செலவழித்து விட்டார்கள். ஒவ்வொரு அவன் டிஸ்ட்ரிக்ட்ல செலவில்லாம 1-2 எம்பிமார் வந்தாலும் கூட குறைஞ்சது ஒவ்வொருத்த கையில இருந்து 5 கோடி செலவழிச்சுக்கிறாங்க. தோத்தவெல்லாம் 8-10 கோடி செலவழிச்சுக்கிறாங்க. உள்ளத்தெல்லாம் வித்து சுட்டாச்சு. வயிறு எரியும் இல்ல.
பச்சை தண்ணியை ஊத்திக்கங்க. எனவே அது எரியத்தான் செய்யும். பஞ்சத்தெல்லாம் கிடக்குறாங்க, உழைக்கல என்றால் இந்த எதிர்க்கட்சி எம்பிமாருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 கோடி தான் அவங்களுக்கு அலோகேஷன். இந்த 2 கோடி இப்ப நான் எல்லாம் பார்ப்பேன். நாங்க என்ன நான் அறிஞ்ச வரைக்கும் இவங்களை ஆட்டையை போட விடவே மாட்டேன், நானெல்லாம் விட மாட்டேன். இந்த 2 கோடி அலோகேஷன் யார் யாருக்கு என்ன போடுறாங்கன்னு நாங்க இன்னொரு எம்பிட்ட கொடுத்துருவோம். அரசு சார்பு கொடுத்துருவோம். இவர் அலோகேஷன் அந்தந்த டிஎஸ்எஸ்ல மக்கள் பார்க்கலாம். மக்கள் வாக்களிச்சாச்சுன்னா இந்த அரசு இல்ல, இந்த போன அரசு எல்லாம் கேட்க மாட்டாங்க. நாம எந்த பேப்பரை போட்டாலும் ஒரு ஆன்சர் பண்ண மாட்டாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. என்றால் அந்த அதிகாரிகளும் அப்படி, அந்த அமைச்சும் அப்படி, அந்த ஜனாதிபதியும் அப்படி. இது அப்படி இல்லை, எங்கடா ஊழல் வருதுன்னு தேர்ற அமைச்சும் ஜனாதிபதியும். எனவே அந்தந்த பிரதேச செயலகத்துல போனா பார்க்கலாம் ஆர்டிஐகளை, தகவல் அறியும் சட்டத்துக்குள்ள எல்லோரும் பாருங்க. எதிர்க்கட்சி எம்பி மாதிரி ஹிஸ்புல்லா எடுத்துக்கொண்டால் அவருக்கு 2 கோடி கொடுக்கப்படும் ஒரு ஆண்டுக்கு. அவர் என்ன பண்றாரு? மரிசாவை கொடுக்காரா, ரோட்டுக்கு கொடுக்குறாரா, ஆர்டிசி கொடுக்குறாரு, மக்கள் பார்க்கணும். அதை எந்தெந்த பகுதி போகுதுன்னு மக்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கலாம். ரோட்டை போடுறேன், இந்த ரோட்டை அலோகேஷன் கொடுக்குறேன், இல்லாத ரோட்டை போட்டுக்கிட்டு அதை உழைக்கிறது. இப்படித்தான் எல்லாம் பண்ணினாங்க. ஒரு எம்பிக்கு எங்க இருந்து இந்த மாதிரி எல்லாம்? இப்ப பாருங்க, ஒவ்வொரு எம்பியும் அங்கிட்டு ஊடு வாங்கி வச்சுக்காரு. கிளம்புல 8 கோடி 10 கோடி, இது எங்கிட்டு உழைப்பு? இதெல்லாம் நம்ம மக்களை பணம் நினைக்கிற இல்லையா? அவன் அரிசி பேக்கு, அவன் மரக்கறி பேக்கு ஆசைப்படி நீங்க போட்ட போட்டீங்கன்னா அவன் வாங்கத்தான். அவன் பண்ட மாத்தி ஆகிற மாதிரி தானே. அவன் 8 கோடி போட்டா 10 கோடி பார்க்க தர வேணும். ரணில்ல ஆட்சி காலத்துல பெட்டி மாறினது கூட. என்றால் இவர் அந்த நல்ல ஆட்சியில 2 தடவை அவர் ஆட்சிக்கு ஆபத்து வந்த நிதியில இந்த சென்ட்ரல் பேங்க் கொள்ளையில இந்த மாதிரி தான் குடுப்பாட்டுச்சு. அதுலயும் கூடுதலா இந்த சிறுபான்மையின எம்பிக்களுக்கு நல்ல ஆளுக்கு 5 கோடி ஏலம் போட்டு தந்தாப்பா, நீ 2 எடுத்துக்க, நான் 3 எடுத்துக்க. எப்படி பங்கு போட்டாங்க தெரியுமா? அப்படிதான் இந்த ஆட்சியில இந்த பங்கெல்லாம் போட விடையிலாது. எங்களுக்கு கொடுக்குற 2 கோடி பணத்தையும் எதுக்கு போடுறாங்க, யாருக்கு ரோட்டுக்கு யாரு கண்டக்ட் கொடுக்குறாங்க, யாருக்கு உத்தியோகபூர்வமா கொடுப்பன எல்லாம் பார்த்தாங்கன்றால் ஊழலுக்கு இடம் இல்லை. நான் நினைக்கிறேன் அநேகமா ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு எம்பிகளும் அவங்களோட ஊர்ல இருந்து கொழும்புக்கு போறதுக்கு எரிபொருளுக்கு பிச்சை எடுக்க நிலைமை உண்டு. பாரும் எடுக்கத்தான் பண்ணி நீங்க எல்லாம் அப்படித்தான் உழைக்கிறீங்க. அனுரகுமார திசநாயக்கா தான் பதவியேற்று சில நாட்களிலே செய்வதாக சொல்லப்பட்ட வாக்குறுதிகளிலே மின்சார கட்டண குறைப்பு, எரிபொருட்களின் விலை குறைப்பு ஆகிய முக்கியமான விடயங்களை கூட செய்ய முடியாமல் இருக்கிறாரே, என்ன காரணம்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்றால் அது ஒரு நிதி பரிணாமம் தான். மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளர் மகிந்த சிறிவர்தனை விடுவதா, இந்த 2 பேரும் சேர்ந்து விடுறாங்க. ஏனெனில் இந்த நிதி ரிலீஸ் பண்ணப்பட்டால், அதாவது இவங்களுக்கு இப்ப நல்ல உழைப்பு சிபி, இப்ப இந்த IMF ஐடியா கொடுத்த பிறகு ரணில் ஆட்சி இன்று வரைக்கும் நல்ல லாபம் பார்த்திருக்குது. கிட்டத்தட்ட இலங்கை அரசு ஓடுறதுல சிபி வாட்டர் பில்லு, தண்ணி பில்லும் மிக அதிகமான உழைப்பு. நான் இருக்கிற ஒரு 36,000 கோடிக்கு மேல உழைச்சிருக்குது ஒரு 6 மாசம் கடந்த காலத்துக்கு முன்னாடி. எனவே மிகப்பெரிய உழைப்பு. அதுல கொஞ்சம் ரிலீஸ் பண்ணப்பட்டா, ஏனெனில் இவங்க இந்த வாகன இறக்குமதியை கொஞ்சம் லிமிட் பண்ணி கொடுக்க போறாங்க. அப்ப வாகன இறக்குமதிக்கு டாலர் போகுமானால் இங்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில பெட்ரோல் வரியையும் குறைச்சி, பெட்ரோல் விலையையும் குறைச்சி, இங்கால வேற சாமான விலையும் குறைச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நாடு ஆட்டோமேட்டிக்கா மிகப்பெரிய பங்களூர்ல கொண்டு விழும். அதைத்தான் இவர் நந்தலால் வீரசிங்கம் ஆளுநர், கவர்னரும் செக்ரட்டரியும் சொல்லிக்கிறாங்க. ஏதாவது ஒண்ட பண்ணுவோம். இப்ப நீங்க சிபி பில் பிரதானமா ஒரு 6,000 பில்லு 2,000 4,000 3 ஒரு பங்கு குறைக்கப்பா சொன்னார். ஒரு 6,000 ரூபாய் பில் வரும் என்றால் 2,000 ரூபாய் குறைக்கப்படும். அப்ப அது பிள்ளை. அப்புறம் இந்த இவங்க வெஹிக்கிளுக்குரிய பெர்மிட் கொடுக்க போறாங்க, இந்த வாகனம் இறக்குமதிக்கான லைசன்ஸ் கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்க போனால் டாலர் தான் போகும். கடந்த ஆண்டில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட டூரிஸ்ட் நாட்டுக்குள்ள வந்து இருக்காங்க. அவங்க டாலர்ஸ்னால ஸ்டாக்ல இருக்குது. அதுல கொஞ்சத்தை கலட்ட போறாங்க. அதுக்கு IMF ஆர்டர் கொடுத்துட்டு லிமிட் பண்ணி கொடுங்கன்னு போன மாசம் சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் பேங்க்ல மீட்டிங் போட்டு அவசரப்பட வேண்டாம். இவங்க ஏற்கனவே அவசரப்பட்டு எப்படி என்று சொன்னால், ரணில் அவர்கள் கடைசி காலத்தில், அவர் ஆட்சியின் கடைசி காலத்தில் சொல்லி இருந்தார், சம்பளம் அதிகரிப்பும் நான் வெஹிக்கிளுக்கு பெர்மிட்டும் கொடுக்க போறேன் இறக்கலாம். அது வாய்ச்சொல் தான், சட்டம் இல்லை. அது ஒரு நிதி நெருக்கடிக்கான நகர்வு தான். அது டாலர் அங்கிட்டு, அதான் டாலர் போயிடும். வாகனம் இறக்குன்னா இலங்கை சென்ட்ரல் பேங்க் இந்த டாலர் எல்லாம் போனா டாலரே இல்லை. இப்ப இது சீசன் இல்லை, டூரிஸ்ட்கள் கிழக்கு மாகாண சீசன் இல்லை. பொத்தி அருகம்பை காஞ்சி கிடக்குது, டூரிஸ்ட் வருகை இல்லை. மார்ச் ஏப்ரல்லாம் அடுத்த வரத்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் காசு ரிமூவ் பண்ண போறாங்க. டாலர் வெஹிக்கிளுக்காக போகுது. அதனால தான் இவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. 6 மாதங்களுக்கு சிபி பில்ல எந்த கையடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அது மக்களும் பெருசா எடுக்கல. சொன்னாங்க செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு ரீசன் இதுதான், இவங்க சென்ட்ரல் பேங்க் விடுவது இல்லை, ஏதாவது ஒன்னா பண்ணுவான். அப்படி என்றால் வெஹிக்கிள் கொடுக்க கூடாது,
சிபி பில்ல குறைக்க பண்ண உடனே அதுக்கு இல்ல சிபியை நாங்க எடுப்போம் 6 மாதத்துக்கு இதே வசூல்ல போகட்டும் வெஹிக்கிள் பெர்மிட் கொடுப்போம்னு சொல்லிக்கிறாங்க. ஜனவரிக்கு வெஹிக்கிளுக்குரிய அனுமதி வரப்போகின்றது. வெஹிக்கிள் லிமிட் பண்ணி இறக்க போறாங்க. இன்று நாம் கோட்டாபாய வழியில் அனுராவின் ஆட்சி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச செய்த அதே தவறைத்தான் தற்போதைய ஜனாதிபதியும் செய்கின்றாரா என்ற கேள்விக்கான பதில் இலங்கையில் மருந்து தட்டுப்பாடு, உப்பு தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடு மற்றும் காலாண்டுக்கான பட்ஜெட் தொடர்பாக இன்று நாம் பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் பல விடயங்கள் இன்னும் இருக்கின்றன பேசுவதற்கு. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் நிலாம்தீன் அவர்கள். வணக்கம் நிமிடங்களே. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.